ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நடந்த செகண்ட் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோத்துட்டோம். ஆனா ஒரு கம்பேக்கான மேட்ச். அது இல்லாம பிளேயர்ஸை நெக்ஸ்ட் மேட்ச்ல யாரை யூஸ் பண்ண ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண தேவையில்லையோ அவங்கள வந்து கரெக்டா சேரானா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் 11ல நான் போன வீடியோல சொன்ன மாதிரி சாஹில் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு திருப்பவும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்தரும் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் தான் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் என்டையர்லி கொலாப்ஸ் ஆயிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சச்சினை இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பட் சச்சின்கிட்ட இருந்து என்னன்னா அவர் டீப்பா உள்ள போய் மாட்டிக்கிறாரு. அவர் நல்ல ரைடர் தான், நரேந்திரும் நல்ல ரைடர் தான், சாஹிலும் நல்ல டிஃபெண்டர் தான். பட் இவங்க 3 பேரும் அவங்களோட மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி அவங்கள அடுத்த வர மேட்ச்க்கு ரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பதிலாக இன்னைக்கு விளையாண்ட சௌரவ்க்கு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மோகின் சஃபாகி, இன்னொரு தேர்ட் ரைடர் விஷால கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா டீம், நான் திருப்பி சொல்றேன், எல்லா டீமும் வந்து நரேந்தருக்கும் சச்சினுக்கும் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம புது பிளேயர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான், ஏன்னா நிறைய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா புது ரைடர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்க. காரணம் என்னன்னா அவங்களோட மெத்தட் ஆஃப் ரைடிங் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே ஆப்பனண்ட்டுக்கு தெரியும். அதனால தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல யூ மும்பா 9, தமிழ் தலைவர் 7, 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தோம். செகண்ட் 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் ஆச்சு. நாம வந்து பாத்தீங்கன்னா 6 யூ மும்பா பாத்தீங்கன்னா 14ல இருந்தாங்க. என்டையர்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 13 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவல். அப்பனா அந்த 13 மினிட்ஸ்ல நம்ம 6-6ல இருந்தோம். பட் ஆனா அந்த லீடிங் அப்படியே தான் இருக்குது, 13-10 அப்படின்னு மாறி இருந்தது. ஆனா கடைசி 10 நிமிஷம் என்டையர்லி கம்பேக். அதுக்கு காரணம் என்னன்னா சாஹில வெளியே உட்கார வச்சிருந்தோம், நரேந்திர வெளியே உட்கார வச்சிருந்தோம், சச்சினை வெளியே உட்கார வச்சிருந்தோம். நடுவுல நரேந்திருக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு. பட் நரேந்திர அந்த அளவுக்கு ஷைன் ஆகல. இருக்கட்டும், இன்னும் 2 மேட்ச் அவர் ரெஸ்டா இருக்கட்டும். ஏன்னா டிஃபென்ஸ் ரொம்ப பிரேக்கி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க யூ மும்பால நம்ம 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 போன வீடியோ சொல்லியிருந்தேன் மஞ்சித் வந்து அந்த அளவுக்கு ரைடு வரமாட்டாருன்னு. ஆனா அஜித் சௌஹானுக்கு பண்ணியிருந்த ஒர்க் அவுட்டை நம்ம மஞ்சித்துக்கு தவறிட்டோமோ என்னமோ நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இந்த டைம் வந்து அந்த 10 to 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ் எடுத்தது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மர் பிளேயர் மஞ்சித் தான். மஞ்சித் வந்து என்னன்னா வரும்போது 2 பாயிண்ட் போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட், அப்புறம் ஆல் அவுட் சுச்சுவேஷனுக்கு தள்ளி அதுலயும் பாயிண்ட் எடுத்தாரு. இதுல என்ன நம்ம கத்துக்கிறதுனா, என்னதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், என்னதான் நம்ம அதிக பணம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான். அதனால அவங்கள வந்து என்னன்னா நான் வந்து சான்ஸ் கொடுக்கவே வேணாம்னு சொல்ல, கொடுங்க. பட் ஆனா என்னன்னா இருக்கிற இப்ப இந்த டீம் வந்து டவுன்ல போயிட்டு இருக்குதா, அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் இன்னும் என்ன சொல்றேன்னா தேர்ட் ரைடர் நீங்க விளையாட வச்சுதான் ஆகணும். காரணம் என்னன்னா நம்மள்ட்ட வந்து இந்த 2 ரைடருக்கு மேல போயிட்டா தேர்ட் ரைடர் வந்து நம்ம சப்ஸ்டியூட்டா தான் பண்றோம். ஆனா அது பத்தாது. சரணா இது மாத்திக்கிட்டே ஆகணும். அவர் பண்ண இப்ப பெஸ்ட் இது என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சாஹில வெளியே எடுத்தது தான். ஏன்னா சாஹிலும் அட்வான்ஸ் டேக்கிள் போயிட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்றாங்க கேப்டனா அவர் தான் இருக்கணும், கேப்டனா. பட் கேப்டனுக்குரிய வேலை அவர் பண்றாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. என்ன இந்த வீடியோல நிறைய பேர் திட்டினாலும் சரி, என்னோட கருத்தை நான் பதிவிடுறோம், உங்க கருத்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா சாஹில், நரேந்தர், சச்சின் 3 பேரும் நெக்ஸ்ட் 2 மேட்சுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் பிரேக் கொடுங்க. அவங்க அனலைஸ் பண்ணிட்டோம் எந்தெந்த ஏரியால அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. இல்லையா 3 மேட்ச் கூட நீங்க 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ், அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ், அதுக்கு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா யூபி யோதாஸ். இவங்க 3 பேர்த்துக்கு டஃப்பான மேட்ச் தான். ஆனா கம்பேக் கொடுத்தோம் இந்த மேட்ச்லயே. கடைசி 10 நிமிஷம் கம்பேக் கொடுத்தோம். அது மாதிரி இன்னும் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருந்தா இன்னும் கம்பேக் கொடுத்துருப்போம். ஆனா முடியல. ஆனா இந்த கம்பேக்கான காரணம் மோகின் சஃபாகியும் நம்ம டிஃபெண்டர்ஸும், அந்த கடைசியா 10 நிமிஷத்துக்கு மாத்தின டிஃபெண்டர்ஸும், பிளஸ் கடைசியா வந்து சௌரவும் அவரும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு.
நீங்க ஒரே டெக்னிக்லயே போறீங்க. நீங்க என்னன்னா ஒண்ணு போய் பிடிச்சா அது கரெக்டான டேக்கிள் இருந்தா போய் நிறைய பேர் சேர்ந்து பிடிங்க. அது டேக்கிள் மிஸ் பண்ண உடனே போய் கொத்து கொத்தா விழுவுறீங்க. ஒரு 2 பேர் 3 பேர் போய் ஒரு டேக்கிள் நடந்தா பரவாயில்ல. ஆனா ரிப்பீட்டடா எல்லா மேட்சஸ்லயும் இதே மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பஸ்தமி சைட்ல என்னன்னா அவர் ரொம்ப அட்வான்ஸா ஓடுறாரு, இல்லைன்னா ஈஸியா டேக்கிள் ஆயிடுறாரு. அவர் வந்து இந்த குனிஞ்சு ஆங்கிள் ஹோல்டு பண்ணவே மாட்டேங்கிற. எல்லா டீம்லயும் பாருங்க, டீப்பா உள்ள வரும்போது அவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, அட்வான்ஸா ஓட மாட்டாங்க. அவங்க வந்து டீப்பா உள்ள வரும்போது என்ன ஆப்பனன்ட்டு அவங்க இன்னொரு டீம் டிஃபென்ஸ் பண்ற டீம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆங்கிள் ஹோல்டு போட்டு பிடிச்சிருவாங்க. பட் அந்த இடத்துல அமீர் பஸ்தமி வந்து டேக்கிள்ல வந்து ரன்னிங் டேக்கிள் நல்லா பண்றாரு தவிர்த்து ஆங்கிள் டேக்கிள் ஒரு சில மேட்சஸ்ல பண்ணவே மாட்டேங்கிறாரு. இந்த மேட்சஸ்லயே அதிகமான ஃபெயில் டேக்கிள்ஸ் பண்ணாரு. இன்னொன்னு என்னன்னா நம்ம டீம்ல ஒரு யுனைட்டிலயோ என்னமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் நல்லா பண்ணா ஒருத்தர் இது எப்படி சொல்லலாம்னா, ரைடர்ஸ் ஒரு மேட்ச் நல்லா பண்ணாங்கன்னா டிஃபெண்டர்ஸ் ஒரு மேட்ச் மிஸ்டேக் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா எல்லா பொசிஷனுமே வீக் ஆகுது இவங்க 2 பேர்த்தினால. இன்னொன்னு என்னன்னா ஃபைனலா சேரானா வந்து முன்னாடியே ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, ஃபைனலா அவர் ஒத்துக்கிட்டாரு. என்னன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்லயும் சரி ஒரு மேட்ச் கை கொடுக்குது, ஒரு மேட்ச் கை கொடுக்க மாட்டேங்குது. ரைடிங்லயும் சரி ஒரு மேட்ச் டிஃபென்ஸ் நல்லா இருந்தா ரைடர் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு. அதை தான் நான் சொல்றேன். நான் என்னன்னா 2 மேட்ச் 3 மேட்ச் பக்கம் சாஹில் குலியா, சச்சின், நரேந்தர் இவங்க 3 பேர்த்துக்கு ரெஸ்ட் கொடுங்க. அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணட்டும், எந்தெந்த இடம் வீக் தப்பு பண்றாங்கன்னு. ஏன்னா பாயிண்ட் எடுக்கிற வேகத்திலேயே வந்து நரேந்தரும் சரி சச்சினும் சரி டீப்பா உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க மிஸ்டேக்ஸ் அவங்க அனலைஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா ரிப்பீட்டடா சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு. பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி, இப்ப கடைசியா 10 நிமிஷம் விளையாண்ட மாதிரி நம்ம 14 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லயே இருந்தோம். ஆனா அந்த 14 பாயிண்ட்டை நம்ம நெருக்கி 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கொண்டு வந்து தோத்துருக்கோம். அதனால இன்னும் பெஞ்ச் பிளேயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் கொடுங்க. கரெக்டான ஸ்டார்டிங் 7 இறக்கி விளையாட வைங்க. நன்றி கைஸ், நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எனிவே தேங்க்யூ கைஸ்.